الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وزدني علما. اللهم يسر اللهم يسر اللهم يسر. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த கல்வி வகுப்பிலே பரக்கத் செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலாவுடைய மார்க்கத்தை கற்று அதை பிற மக்களுக்கு போதித்த மார்க்க அறிஞர்கள் அனைவருக்கும், அல்லாஹுடைய தீனை நிலைநாட்டிய அல்லாஹுடைய அடியார்களுக்கு உதவி செய்த அல்லாஹுடைய மார்க்கத்தை பாதுகாத்த மூமினான முஸ்லிமான மன்னர்கள், ஆட்சியாளர்கள், செல்வந்தர்கள், அதிகாரிகள், இன்னும் அல்லாஹுடைய பாதையிலே போர் புரிந்த எல்லோருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பாவ மன்னிப்பையும் அருளையும் அன்பையும் வழங்குவானாக. ஆமீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் படிக்கக்கூடிய இந்த நூல்களுடைய ஆசிரியர்களுக்கு பாவ மன்னிப்பையும் அவர்களுடைய கபரை பிரகாசமாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம யஸ்ஸிர். சூரத்துல் துஹாவுடைய விரிவுரையை நாம் படிக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இன்று 11வது அமர்வு. இந்த சூரா அல் துஹாவுடைய இறுதி வசனம், وَأَمَّا بِنِعْمَةِ رَبِّكَ فَحَدِّثْ وَأَمَّا بِنِعْمَةِ رَبِّكَ فَحَدِّثْ. وَأَمَّا ஆக செய்தி என்னவென்றால், நபியே, பிநிஅமத்தி ரப்பிக, பா அது ஒரு ஜர்ருடைய எழுத்து, நிஅமதி அருட்கொடை. நிஅமா என்றால் அல்லாஹு தஆலாவுடைய அருட்கொடை, உபகாரம், உதவி, கருணை. அல்லாஹு தஆலா செய்த மனிதர்களுக்கு செய்திருக்கக்கூடிய வெளிப்படையான அதே போல உள்ரங்கமான அந்த அருள்களுக்கெல்லாம் சொல்லப்படும் நிஅமா. இதிலிருந்து வந்ததுதான் அன்அம்த அலைஹிம் என்று நாம் ஓதக்கூடிய அந்த வசனத்தினுடைய அந்த பொருள். அன்அம்த, நீ அருள் புரிந்தாய் என்று சொல்கிறோம் அல்லவா. இந்த நிஅமா என்ற வார்த்தையும் அல் குர்ஆன்ல பல இடங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கும். وَأَمَّا بِنِعْمَةِ رَبِّكَ, உமது இறைவனுடைய அருட்கொடையை ஃபஹத்திஸ், நபியே நீங்கள் எடுத்துச் சொல்லுங்கள், அதை பற்றி மக்களிடத்திலே பேசுங்கள். ஹத்திஸ், ஹத்தஸ யுஹத்திஸு ஹதீஸன். ஹத்தஸ என்றால் பேசுவது, மக்களிடத்திலே ஒரு செய்தியை பற்றி செய்தியை சொல்வது, ஒரு செய்தியை பேசுவது. சரிங்களா? இந்த ஃபஹத்திஸ் என்ற இந்த சொல்லிலிருந்து தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு சொல்லிய அந்த கூற்றுகளுக்கு ஹதீஸ் என்று அரபியிலே பெயர் வைக்கப்பட்டது. மார்க்கத்தில் ஹதீஸுக்கு ஏன் ஹதீஸ் என்று சொல்லப்பட்டது? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூற்றுகளுக்கு ஹதீஸ் என்று ஏன் பெயர் வைக்கப்பட்டது என்றால் இந்த வசனத்திலிருந்து தான். அதாவது சூரா துஹாவுடைய 11வது வசனத்திலிருந்து, ஃபஹத்திஸ், நபியே நீங்கள் மக்களுக்கு அல்லாஹ் உங்களுக்கு செய்த அற்கொடைகளை எடுத்துச் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் அல்லவா. இந்த ஹத்தீஸ் என்ற இந்த ஃபெயலுடைய இஸ்மு தான் ஹதீஸ் என்பது. ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களிடத்திலே என்னென்ன பேச்சுகளை பேசினார்களோ அந்த பேச்சுகளுக்கு ஹதீஸ் என்பதாக சொல்லப்படுகிறது. சரி, இப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் தஃப்சீர்ல பார்க்கும் பொழுது இன்னும் உங்களுக்கு நெருக்கமா புரிய வரும். கவனிங்க, இமாம் தபரி ரஹிமஹுல்லாஹ் என்ன சொல்கிறார்கள்? وَأَمَّا بِنِعْمَةِ رَبِّكَ فَحَدِّثْ يَقُولُ فَاذْكُرْهُ, உம்முடைய ரப்புடைய நிஅமத்தை மக்களுக்கு நீங்கள் எடுத்துச் சொல்லுங்கள், பேசுங்கள் என்றால் என்ன? ஃபத்குருஹு, உம்முடைய ரப்பை பற்றி மக்களுக்கு மத்தியிலே நீங்கள் நினைவு கூறுங்கள், அல்லாஹுவை பற்றி மக்களுக்கு நீங்கள் எடுத்துச் சொல்லுங்கள், அல்லது உங்களது உள்ளத்திலே அல்லாஹுவை நீங்கள் நினைவு கூர்ந்து கொண்டே இருங்கள், அல்லாஹுவை நினைக்காமல் இருந்து விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய நிஅமத்தை நீங்க நினைக்கும் போதெல்லாம், அல்லாஹ்வுடைய நிஅமத்தை நீங்கள் உணரும் பொழுதெல்லாம், அனுபவிக்கும் பொழுதெல்லாம் அதற்காக நீங்கள் அல்லாஹுவை நன்றி கூர்ந்து நினைவு கூறுங்கள். அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வது, சுப்ஹானல்லாஹ் என்று சொல்வது, இப்படியாக அல்லாஹுவை புகழ்ந்து கொண்டு நினைவு கூர்ந்து கொண்டே இருங்கள். சரி, இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய நிஅமத் என்று எது சொல்லப்படுகிறது? அல்லாஹ்வுடைய நிஅமத் என்பது இந்த இடத்தில் பொதுவாக இருந்தாலும் பல அறிஞர்கள் இந்த நிஅமத்தை குறிப்பாக்குகிறார்கள். அதாவது எந்த நிஅமத் இங்கே நோக்கமாக கொள்ளப்பட்டது, அல்லாஹு தஆலா எந்த நிஅமத்தை இங்கே சுட்டி காட்டுகிறான்? கவனிங்க, அன் அபி பிஷ்ரின் அன் முஜாஹிதின் ரஹிமஹுல்லாஹ் ஃபி கௌலிஹி வ அம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ் கால பின் நுபுவதி, அதாவது நபித்துவம்,
அல்லாஹு தஆலா உங்களை நபியாக ஆக்கி உங்கள் மீது பேரருள் புரிந்திருக்கிறான் அல்லவா, அந்த நபித்துவத்தை மக்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். ஆக நிஅமத் என்பது நபித்துவத்தை குறிக்கிறது. அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விசேஷமாக கொடுத்திருக்கக்கூடிய நபித்துவம் என்ற அந்த தூதுத்துவத்தை குறிக்கிறது. அன் அபி நத்ரா قال كان المسلمون يرون أن من شكر النعم أن يحدث بها. அபு நத்ரா என்பவர்கள் சொல்கிறார்கள், அதாவது முஸ்லிம்கள், அதாவது சஹாபாக்கள், தாபியீன்கள், அவர்கள் என்ன கருதினார்கள் என்றால், அல்லாஹு தஆலா நமக்கு செய்த அருட்கொடையுடைய, அல்லாஹு தஆலா நமக்கு செய்த அருட்கொடைக்கு நாம் நன்றி செலுத்துவதனுடைய ஒரு பகுதி தான் அந்த அருட்கொடையை மக்களுக்கு மத்தியிலே எடுத்து சொல்வது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு ஒரு நல்ல ஹலாலான வியாபாரத்தை கொடுத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு ஒரு ஹலாலான வேலையை கொடுத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், நான் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தேன், என்னுடைய இந்த காரியம் நிறைவேறியது. இப்படியாக அல்லாஹு தஆலா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அருட்கொடைகளை அல்லாஹுவை புகழ்ந்து நன்றி செலுத்தியவர்களாக அல்லாஹுடைய அடியார்களிடத்திலே அதை பற்றி சொல்வது, இது பெருமையின் அடிப்படையில் இருக்கக்கூடாது. புரியுதா? பகட்டின் அடிப்படையில், விளம்பரத்தின் அடிப்படையில், தற்பெருமையின் அடிப்படையில், தற்புகழ்ச்சியின் அடிப்படையில் இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய நிஅமத்தை சொல்லி காட்டுகிறோம், அல்லாஹ்வுடைய நிஅமத்தை நாம் வெளிப்படுத்துகிறோம் என்ற எண்ணத்தில் இருக்க வேண்டும். இது முஸ்லிம்களுடைய நல்ல செயல்களில் ஒன்று என்று அபு நத்ரா ரஹிமஹுல்லாஹ் கூறுகிறார்கள். قال كان المسلمون يرون ان من شكر النعم ان يحدث بها. இதனுடைய அதிகமான விளக்கங்கள் அடுத்த தஃப்சீர்ல வரும்போது அதை நம்ம பார்த்துக்கிட்டே போவோம் இன்ஷா அல்லாஹ். யா ரப் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் ரப்பி ஸித்னி இல்மா. இமாம் இப்னு கஸீர் என்ன சொல்கிறார்கள், வ அம்மா பி நிஅமத்தி ரப்பிக ஃபஹத்தீஸ் ஐ வ கமா குன்த ஆயிலன் ஃபகீரன் ஃபஅக்னாக அல்லாஹ். நபியே, நீங்கள் ஏழையாக, தேவை உடையவராக, ஒரு வறிய நிலையில் நீங்கள் இருந்தீர்கள் அல்லவா, அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தை கொடுத்து உங்களை கௌரவித்தான் அல்லவா. ஃபஹத்திஸ் பி நிஅமத்தில்லாஹி அலைக, அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருட்கொடையை நீங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். இது குறித்து இமாம் இப்னு கஸீர் ஒரு அழகான துஆவை இங்கே பதிவு செய்கிறார்கள். கமா ஜாஅ ஃபி துஆஇல் மஅ்சூரின் நபவிய்யி, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த ஒரு துஆவிலே வந்திருக்கிறது. வஜஅல்னா ஷாகிரீன லிநிஅமதிக முஸ்னின பிஹா காபிலீஹா வ அதிம்மஹா அலைனா. யா அல்லாஹ், நீ எங்களுக்கு செய்த அருட்கொடைக்கு உனக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக எங்களை ஆக்கு, அந்த நிஅமத்தை கொண்டு உன்னை புகழக்கூடியவர்களாக ஆக்கு, அந்த நிஅமத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக, அங்கீகரித்தவர்களாக, திருப்தியோடு அதை ஒப்புக்கொண்டவர்களாக ஆக்கு. என்ன இதுதானே அல்லாஹ் எனக்கு கொடுத்தான், இதை கொடுக்கலையே, அந்த மாதிரி இல்லாம நீ அந்த நிஅமத், நீ கொடுத்த நிஅமத்துகள் சிறியதா இருந்தாலும் பெரியதா இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் என்று நன்றி செலுத்தி அந்த நிஅமத்துகளை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக எங்களை ஆக்கு. வ அதிம்மஹா அலைனா, அந்த நிஅமத்தை நீ எங்களுக்கு பரிபூரணமாக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த துஆக்கள்ல ஒன்று உங்களுக்கு நம்ம ஏற்கனவே அனுப்பிய பிரார்த்தனை என்ற புத்தகத்துல இந்த துஆ இருக்கும். சரிங்களா? அதற்கு பிறகு இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் சற்று முன்பாக நாம் படித்த அந்த இமாம் தபரி அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, முஸ்லிம்கள், அதாவது அல்லாஹ் தங்களுக்கு செய்த அருட்கொடையை பற்றி பேசுவது அந்த நிஅமத்திற்கு நன்றி செலுத்தக்கூடிய செயல் என்பதாக கருதினார்கள். அதை இங்கே பதிவு செய்கிறார்கள். அடுத்து சொல்கிறார்கள், ஒரு ஹதீஸை பதிவு செய்கிறாங்க. இமாம் இப்னு கஸீர் பதிவு செய்துவிட்டு அந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் தொடர்ல சிறிது பலவீனம் இருக்கு என்பதையும் சொல்றாங்க. ஹதீஸினுடைய கருத்தை நம்ம பார்ப்போம். கால ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலல் மிம்பர், ஒரு நாள் மிம்பரின் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் லம் யஷ்குரில் கலீல லம் யஷ்குரில் கஸீர. அல்லாஹு தஆலா அருட்கொடைகளை கொடுக்கும் பொழுது குறைவான அருட்கொடைக்கு யார் நன்றி செலுத்த மாட்டாரோ அவர் அதிகமான அருட்கொடைகளுக்கும் நன்றி செலுத்த மாட்டார். வமன் லம் யஷ்குரின் நாஸ லம் யஷ்குரில்லாஹ், யார் மக்களுக்கு நன்றி செலுத்தவில்லையோ அவர் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தியவராக ஆக மாட்டார். வத்தஹத்துஸு பிநிஅமத்தில்லாஹி ஷுக்ருன், அல்லாஹ் செய்த அருட்கொடையை பற்றி பேசுவது அது அந்த நிஅமத்திற்காக அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதாக அமையும். வதர்குஹா குஃப்ருன், அல்லாஹ்வுடைய நிஅமத்தை எடுத்து பேசாமல் இருப்பது அது நன்றி கெட்டத்தனமாகும். பிரச்சனைனா மட்டும், கஷ்டம்னா, சிரமம்னா மட்டும் மக்கள்கிட்ட போய் சொல்றாங்க,
அல்லாஹு தஆலா அந்த கஷ்டத்தை நீக்கி சிரமத்தை நீக்கி நன்மையை அவருக்கு வசதி வாய்ப்பை செல்வத்தை கொடுத்துட்டா அப்படியே கம்முக்கமா அடக்கி வாசிப்பாங்க. ஏன்? மற்றவங்க கேட்டக்கூடாது, மற்றவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு. புரியுதா? மக்கள் அப்படித்தான். ஏன்னா 1 கோடி ரூபாய் லாபம் வந்தா சொல்ல மாட்டாங்க. ஆனா அதே நேரத்தில் 1 கோடி ரூபாய் நஷ்டம் வந்தா ஊரு ஃபுல்லா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, சுத்தி சுத்தி சொல்லுவாங்க. அப்படின்னா நீ கண்டிப்பா என்ன செய்யணும்? அடுத்து அல்லாஹு தஆலா உனக்கு 1 கோடி ரூபாய் லாபம் வரும் பொழுது அதை நீ மக்களுக்கு சொல்லணும். ஆனா அப்ப சொல்ல மாட்டாங்க. ஏன்? கடன் கேட்டுருவாங்களோ, ஏழைகள் வந்துருவாங்களோ, உறவுகள் வந்துருவாங்களோ, நண்பர்களுடைய தேவைகளை நண்பர்கள் சொல்லிடுவாங்களோ, அப்பெல்லாம் சொல்ல மாட்டாங்க. மஸ்ஜிதுக்காரங்க வந்துருவாங்களோ, மர்சாக்காரங்க வந்துருவாங்களோ, எத்தீம்கானாக்காரங்க வந்துருவாங்களோன்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்க. ஆனா இவருக்கு ஒரு கஷ்டம்னா வீடு தேடி விலாசத்தை தெரிஞ்சு வீடு தேடி போய் ஏறி இறங்கி ஒரு கஷ்டமா போச்சுங்க, ஒரு சிரமமா போச்சுங்க, 1 கோடி ரூபாய் நஷ்டமா போச்சுங்க அப்படின்னு பொணாச்சிட்டு வருவார். மனிதன் பாருங்க எவ்வளவு கெட்டவனா இருக்கான் பாருங்க. புத்தி அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். அதுக்குதான் ஈமான், யக்கீன் வேணும், இஹ்லாஸ் வேணும், அந்த மன தூய்மை வேணும், அல்லாஹ் மேல அன்பு, அல்லாஹ் மேல பாசம் வேணும். அப்படி இருந்தாதான் அந்த அன்பு, அந்த பாசம், அந்த ஈமான், யக்கீன் நம்ம என்ன செய்யணுங்கிற சரியான வழியில நம்மளை கொண்டு போகும். புரியுதா? வல் ஜமாஅத்து குஃப்ருன், ஒற்றுமையாக இருப்பது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தாகும். வல் ஃபிர்கத்து அதாபுன், பிரிந்து போவது அல்லாஹ்வுடைய தண்டனை ஆகும். இஸ்னாதுஹு தஈஃபுன், இதனுடைய அறிவிப்பாளர்கள்ல பலவீனம் இருக்கிறது என்று இமாம் இப்னு கஸீர் சொல்லி அடுத்து ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அது வந்து ஸஹீஹுல் புகாரி, ஸஹீஹ் முஸ்லிம்ல உள்ள ஹதீஸ். கவனிங்க. அன் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னல் முஹாஜிரீன காலு யா ரசூலல்லாஹ் ذهب الانصار بالاجر كله, முஹாஜிர்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், அன்சாரிகள் எல்லா நன்மைகளையும் அள்ளி சென்று விட்டார்களே, எங்களுக்கு உதவி செய்யறாங்க, எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, எங்களுடைய குடும்ப தேவைகளை நிறைவேற்றுறாங்க, எங்களுக்கு பசிக்கு உணவளிக்கிறாங்க, நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில அழைக்கும் பொழுது தேவையான சாமான்களை கொண்டு வந்து கொடுக்குறாங்க, குதிரைகளை கொடுக்குறாங்க, ஒட்டகங்களை கொடுக்குறாங்க, நாங்க உங்களோட அல்லாஹ்வுடைய பாதையில போர் புரியறதுக்கு எங்களுக்கு தேவையான செலவுகளை கொடுக்குறாங்க, நாங்க போருக்கு போயிட்டா எங்களுடைய குடும்பத்தை கவனித்துக் கொள்கிறார்கள். இப்படியாக அன்சாரிகள் நன்மைகளை எல்லாம் அள்ளி செல்கிறார்களே, நாங்க இப்படி வெறுங்கையா இருக்கிறோமே என்பதாக முஹாஜிர்கள் கவலைப்பட்டார்கள். புரியுதா? அந்த காலத்துல சஹாபாக்களுடைய கவலையை பாருங்க, இன்றைய காலத்துல போலி முஸ்லிம்களாகிய நம்முடைய கவலையையும் பாருங்க. யாரும் கோபித்துக் கொள்ளாதீங்க. இந்த போலி டூப்ளிகேட்னு திட்டுறதெல்லாம் நான் என்ன திட்டுறேன், சரியா? அல்லாஹ் மௌத்தா போறதுக்கு முன்னாடி ஒரிஜினலா இருந்து கவலை எனக்கு, அவ்வளவுதான். இப்ப இருக்கிறதெல்லாம் போலி தான், டூப்ளிகேட் தான். மௌத்தா போறதுக்கு முன்னாடி அல்ஹம்துலில்லாஹ்னு அன்னைக்கு ஒரு நாள்லயாவது ஒரிஜினல் ஆகி மௌத்தா போயிட்டோம்னா அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தஆலா நம்முடைய முடிவை கொண்டு நம்முடைய கடந்த காலத்தையும் மன்னித்து ஏற்றுக்கொள்வான். அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். இந்த போலியான இந்த ஒரு குப்பையான நிலையில இறந்துடக்கூடாது, ஈமான் முழுமையான நிலையில மரணிக்கணும். அப்ப முஹாஜிர்களுக்கு அவ்வளவு பெரிய கவலை. சுப்ஹானல்லாஹ். சஹாபாக்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்னா, ஒரே அவங்களுக்கு ஆகிரத்தை பற்றியே கவலை, நமக்கு துன்யாவை பற்றியே கவலை. யாருக்கு? சஹாபாக்களுக்கு எதை பற்றியே கவலை? ஆகிரத்தை பற்றியே கவலை. நமக்கு வெறும் துன்யாவை பற்றியே கவலை. அதுக்கு கவலை, இதுக்கு கவலை, அதுக்கு கவலை, இதுக்கு கவலை. என்ன, என்றைக்காவது மறுமையை பற்றி ஒரு நாள் முழுக்க 24 மணி நேரம் கவனிங்க, 24 மணி நேரம் வெறும் ஆகிரத்தை பற்றியே நாம் கவலைப்பட்ட நாட்கள் நம்முடைய வாழ்நாள்ல ஏதாவது ஒரு நாள் இருக்கிறதா? 24 மணி நேரம் நான் வெறும் ஆகிரத்தை பற்றியே சிந்தித்து கொண்டிருந்தேன், கவலைப்பட்டு கொண்டிருந்தேன் சொல்லிட்டு பல நாட்கள் அல்ல, வாழ்நாளே துன்யாவை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஏதோ அந்த தொழுகிற நேரம் அல்லது ஏதாவது திக்ரு செய்யற அந்த நேரத்தை தவிர நம்ம மண்டைய உடைச்சு பார்த்தா, ஏதாவது ஒரு ஸ்கேனிங் மிஷின் இருக்குன்னு வச்சுங்களா உலகத்துல, எப்படி இப்போ வந்து கொலஸ்ட்ராலை கண்டுபிடிக்கிறாங்க, பிபியை கண்டுபிடிக்கிறாங்க, சுகரை கண்டுபிடிக்கிறாங்க, அந்த மாதிரி உடல்ல உள்ள நோயெல்லாம் ஸ்கேன் பண்ணாங்க, கண்டுபிடிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம மண்டைய, நம்ம இருதயத்தை ஸ்கேன் பண்ணி ஒரு வாரமா இவன் என்ன சிந்தித்து கொண்டிருந்தான், ஒரு வாரமா இவன் உள்ளத்துல எதை கற்பனை செய்து கொண்டிருந்தான் அப்படின்னு ஸ்கேன் பண்ணி, இந்த ஹார்ட் பீட் எல்லாம் வந்து இப்ப ஸ்கேன் பண்றாங்கல்ல, ஒரு மாசம் எப்படி இருந்துச்சு, ஒரு மாசமா எப்படி இருந்துச்சு, ஒரு வாரம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஒரு ஸ்கேன் மிஷின் இருந்து கண்டுபிடிச்சா தெரியும் என்ன குப்பைய, கூலத்தை, நாசத்தை, அசிங்கத்தை, கசமாலத்தை நம்ம மண்டையில போட்டு சிந்திச்சுக்கிட்டு இருந்தா, நம்ம கல்புல போட்டு உழப்பி கொண்டிருந்தோம் என்று அப்ப தெரியும். சரியா? ஆனா இந்த துன்யால அப்படி ஒரு மிஷினை வைக்கல. அப்படி மிஷினை வச்சிருந்தா என்ன மாதிரி ஆளுங்க, நம்மள மாதிரி, என்ன மாதிரி, நான் என்னதான் சொல்றேன் உங்களுக்கு சொல்ல,
நாரி போயிருப்போம். புரியுதா? அல்லாஹு தஆலா என்ன செஞ்சிட்டான்? மறைச்சிட்டான். ஆகிரத்துல அங்க அல்லாஹ் காட்டுவான். யௌம துபுல சராயிர், அல்லாஹ்வுடைய அங்க ஒரு மிஷின் வச்சிருப்பான். அந்த மிஷின் நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஆனா எல்லாத்தையும் கொண்டு பிரிண்ட் அவுட் காட்டிடும். இந்த பார், நீ கல்புல என்னென்ன மறைச்சு வச்சிருந்த உன் நியத்தெல்லாம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க நீட்டா ஒரு பிரிண்ட் அவுட்டை கொடுத்து படிடா, இக்ரா கிதாபக கஃபா பினஃப்ஸிகல் யௌம அலைக ஹஸீபா. அப்ப வெக்கப்படுவான். புரியுதா? அதனாலதான் நபிமார்கள் துஆ செஞ்சாங்க, வலா நல்லவர்கள் துஆ செஞ்சாங்க, ரப்பனா ஆத்தினா மா வஅத்தனா அலா ருசுலிக வலா துக்ஸினா யௌமல் கியாமா. இறைவா, நீ வாக்களிச்சதை கொடுத்துடுறா, அல்லாஹ் பெருந்தன்மையா மன்னிப்பேன்னு சொன்னில, அந்த பெருந்தன்மையான மன்னிப்பை கொடுத்துரு. எங்களை நோண்டி துருவி விசாரிச்சினா அவ்வளவுதான், எங்களை கேவலப்படுத்திடாதே அல்லாஹ். நீ யாரை நரகத்தில் தள்ளிவிட்டாயோ அவர்களை நீ கேவலப்படுத்தி விட்டாய் அப்படின்னு நல்லவர்கள் துஆ செய்யறத அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். புரியுதுங்களா? சூரா ஆல் இம்ரானுடைய கடைசி வசனம் படிங்க, மனப்பாடம் பண்ணுங்க. சரிங்களா? ரப்பனா இன்னனா சமிஅனா முனாதியன் யுனாதி லில் ஈமானி அன் ஆமினு பிரப்பிக்கும் ஃபஆமன்னா ரப்பனா ஃபக்ஃபிர் லனா ذுனூபனா வகஃபிர் அன்னா ஸய்யிஆத்தினா வதவஃபனா மஅல் அப்ரார். குர்ஆனுடைய துஆக்கள் எல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணி தொழுகையில கேட்கணும். சரி, விஷயத்துக்கு வருவோம். அப்போ முஹாஜிர்கள் இந்த மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஆதங்கப்பட்டாங்க. யா ரசூலல்லாஹ், நாங்க ஃபக்கீரா இருக்கிறோம், ஏழையா இருக்கிறோம், ஒண்ணுமே இல்லையே ரசூலுல்லாஹ். அன்சாரிகள் இப்படி எங்களுக்கு செலவு செய்து நன்மைகளை அள்ளிட்டு போறாங்களே அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் பாருங்கள், காலலா மா தஅவுதுமுல்லாஹ லஹும் வ அஸ்னைதும் அலைஹி. இல்ல அப்படி இல்லை, நீங்க நினைக்காதீங்க, உங்களுக்கும் கிடைக்கும். எப்ப கிடைக்கும்? நீங்க அந்த அன்சாரிகளுக்காக அல்லாஹ்விடத்துல துஆ செய்தீர்களே, ஆனால் யார் உங்களுக்கு உதவி செய்யறாங்களோ அவங்களுக்காக நீங்க அல்லாஹ்விடத்துல துஆ கேளுங்க. அதே போல அவர்களை பற்றி புகழ்ந்து பேசுங்கள். நல்ல முறையில், அழகிய முறையில் உங்களுக்கு உதவி செய்தவர்களுக்கு நன்றி கூறும் விதமாக அவர்களை பற்றி நல்ல பெருமையா சிறப்பா பேசினீர்கள் என்றால் உங்களுக்கும் அதே போல கூலி, செலவு செய்ததற்குரிய கூலி உங்களுக்கு கிடைக்கும், அமல் செய்ததற்குரிய கூலியும் உங்களுக்கு கிடைக்கும், செலவு செய்ததற்குரிய கூலியும் கிடைக்கும். எப்போது? உங்களுக்கு யார் உதவி செய்தார்களோ அவர்களுக்காக நீங்கள் துஆ செய்யும் போது, அவர்களை நீங்கள் புகழ்ந்து பேசும்போது. இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மேலும் ஒரு ஹதீஸை பதிவு செய்றாங்க. அபு தாவூத் இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க ரஹிமஹுல்லாஹ். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அன் ஜாபிரின் அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال من أبلي بلاء فذكره فقد شكره وإن كتمه فقد كفره. ஒருவருக்கு அல்லாஹ்வுடைய ஒரு அருள் கிடைக்கிறது, ஒருவருக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு நிஅமத் கொடுக்கப்படுகிறது. அந்த நிஅமத்தை அவர் நினைவு கூறுவாரேயானால் மக்களுக்கு மத்தியில் அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு இப்படி ஒரு நற்பாக்கியம் கிடைத்தது, எனக்கு இப்படி ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது, இந்த மாதிரி அல்லாஹ்வை நன்றி சொல்லும் விதமாக அந்த நிஅமத்தை பற்றி மக்களிடத்தில் அவர் பேசினால் அந்த நிஅமத்திற்கு அவர் நன்றி செலுத்தி விட்டார். அப்படி இல்லாமல் அதை அவர் மறைத்து கொள்வாரேயானால், இன்றைய காலத்துல நம்மை போல, நம்ம காலத்தில் உள்ள செல்வந்தர்களை போல நஷ்டம், தோல்வி, பிரச்சனை வந்தா ஊர் ஃபுல்லா போஸ்டர் அடித்து ஒட்டி விடுவார்கள். ஆனா எப்ப லாபம் கிடைக்குதோ அப்படியே அந்த லாபத்தை அடக்கி கொண்டு, அமுக்கி கொண்டு, மறைத்து கொண்டு காணாமல் போய் விடுவார்கள் அல்லவா? சரியா? வயின் கதமஹு, அந்த நிஅமத்தை அவர் மறைத்து விடுவாரேயானால் ஃபக்கது கஃபரஹு, அந்த நிஅமத்திற்கு அவர் நன்றி கெட்டத்தனமாக நடந்து கொண்டார். நான் நிறைய பிரச்சனைகளை சந்திப்பேன் மக்களுடைய அந்த உதவி செய்ய போகும் பொழுது. இந்த மாதிரி நாங்க இவர்கிட்ட காசு கொடுத்தோம், நாங்க இவருக்கு வியாபாரத்துக்காக வேண்டி எங்கள்கிட்ட கேட்டாரு, நாங்க அவருக்கு பெரிய தொகையை கொடுத்தோம், இப்ப அவர் அந்த லாபத்தை கொடுக்கறது இல்ல, முதலையும் கொடுக்கறது இல்ல, கணக்கு காட்டுறது இல்ல, கொஞ்சம் உதவி செய்யுங்க உமர் ஷரீப் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போய் அவங்கள்ட்ட பேசி, அவங்கள்ட்ட சொல்லி இந்த மாதிரி செய்யாதீங்க, இது தப்புன்னு சொல்லி பேசி பஞ்சாயத்து பண்ணி அந்த காசை எப்போ கொடுப்பீங்க, ஏது கொடுப்பீங்கன்னு செட்டில்மெண்ட் பண்றதுக்கு பேசி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அந்த காசை வாங்கி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க. இந்த ஒரு மாசத்துல கொடுத்துறேன், 2 மாசத்துல கொடுத்துறேன்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு, சரின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அந்த 2 மாசம் 3 மாசத்துல அவர் காசு கொடுக்குறாரு பாருங்களேன், கொடுத்தோன்னு சொல்லவே மாட்டாங்க. புரியுதா? 1 வருஷம் ஆயிடும். நமக்கு என்ன இருக்குது? நம்ம ஒரு முஸ்லீமுக்கு உதவி செஞ்சோம், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நமக்கு அதுக்கு ஆகிரத்துல கூலி கொடுக்க போறான். கடைசியில 1 வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு
அந்த யார்கிட்ட போய் பஞ்சாயத்து பண்ணமோ அவரு எங்கேயாவது பார்க்கும் பொழுது முஃப்தி சாப் நல்லா இருக்கீங்களா, மன்னிச்சுங்க முஃப்தி சாப், அன்னைக்கு நீங்கள்லாம் வர்ற மாதிரி ஆகி போயிடுச்சு பிரச்சனை, நீங்க சொன்ன மாதிரி நான் அந்த காசெல்லாம் கொடுத்துட்டேன் முஃப்தி சாப், நம்ம பேசினபடி அவருக்கு நான் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டேன், சின்ன தொகையா இருக்காது, 50 லட்சம் 1 கோடியா இருக்கும், அதெல்லாம் நான் கொடுத்துட்டேன் முஃப்தி சாப் அப்படின்னு அப்ப சொல்லுவார். அப்பதான் நமக்கு தெரியும் இந்த ஆள் வாங்கிட்டாருன்னு சொல்லிட்டு. இப்படித்தான் 199 பேர் இல்ல 99.99 பேர், புரியுதுங்களா, பிரச்சனைனா சொல்லி வருவாங்க. அந்த பிரச்சனை நல்லபடியா முடிந்து அல்ஹம்துலில்லாஹ் அவங்களுடைய தேவை அவங்களுக்கு கிடைத்ததற்கு பிறகு அப்படியே கமுக்கமா, சரியா, ஏன்னா பயம், நஃப்ஸ், ஷைத்தான், இப்லீஸ், என்னடா நம்ம போய் நீங்க பேசுறீங்க அல்ஹம்துலில்லாஹ் அவர் அந்த 50 லட்சத்தை கொடுத்துட்டாரு, 1 கோடி ரூபாய் கொடுத்துட்டாருன்னா முஃப்தி சாஹிப் ஏதாவது மதரசாவுக்கு தாவாவுக்கு மஸ்ஜிதுக்கு கேட்ட போறாருன்னு பயம். நம்ம அப்படி கேட்கிற ஆளும் கிடையாது, அல்லாஹ் அறிஞ்சவாத. என்ன மக்களுக்கு அப்படித்தான், மக்களுக்கு இருக்குது கருமித்தனம், கஞ்சத்தனம் இருக்குது, கசடுத்தனம் உள்ளத்தில் அப்படியே ஊற வைக்கப்பட்டிருக்கு. அதை எடுத்து வெளியில போட்டு சாக்கடையிலிருந்து நம்மளை வெளியாக்கி பன்னீர் தண்ணியில முக்கி கழுவணும் நம்மள, புரியுதா? அல்லாஹ் என்ன சொல்றான் படிச்சு பாருங்க, சூரா ஹஷ்ருடைய 9வது வசனம், வமை யூக ஷுஹ நஃப்ஸிஹி, யார் தன்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் ஊறி போன கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டாரோ அவர்தான் வெற்றியாளர்னு சொல்லிட்டு. சரியா? காசை வச்சு என்னங்க செய்ய போறீங்க? கபருல நீங்க பட்டு மெத்தையை வாங்கிட்டு போய் படுத்துட முடியுமா? என்ன செஞ்சிட முடியும் சொல்லுங்க? கபருக்கு சாப்பாடு கட்டிட்டு போக முடியுமா? பிரியாணி ஜொமேட்டோல ஆர்டர் பண்ண முடியுமா? ஒன்னுத்துக்கும் உதவாதுங்க. அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்தாலே தவிர, நம்முடைய மறுமைக்காக நாம் முற்படுத்தி கொண்டாலே தவிர, வமா துகத்திமு லி அன்ஃபுசிக்கும் மின் கைரின் தஜிதூஹு இன்தல்லாஹி ஹுவ கைரன் வ அஅஸம அஜ்ரா வஸ்தக்ஃபிருல்லாஹ். இருக்கிற வரைக்கும் ஹலால் அனுபவிங்க, ஆனா யாருக்குமே கொடுக்க கூடாது. நான் தான் சுகபோகமா சுகபோகமா அதே போல என்ன சொல்றது, அதுக்கு ஆடம்பரமா அனுபவிக்கணும்னு பாத்தீங்க, மர்ம கஷ்டமா போயிடும். அல்லாஹும்ம யஸ்ஸிர் அல்லாஹும்ம யஸ்ஸிர். நான் சொல்றேன்னு யாரும் கோபித்துக் கொள்ளாதீங்க, நான் எனக்காக வேண்டி என்ன திருத்துறதுக்காக வேண்டி நான் சொல்றேன். அடுத்து இமாம் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்ன சொல்கிறார்கள், நம்ம தபரிலேயே பார்த்தோம், அதை இப்னு கஸீர் சொல்றதையும் பார்ப்போம். யஅனி அன்-நுபுவத்தல்லதி அஅதாக ரப்புக, அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த நிஅமத்தை பற்றி நீங்கள் பேசுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே, எந்த நிஅமத்தை இது குறிக்கிறது? நபியே, அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த நபித்துவம் என்ற நிஅமத், அதை பற்றி மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். இன்னொரு அறிவிப்புல அல் குர்ஆன், குர்ஆனை மக்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய நிஅமத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதுல மிகப்பெரிய நிஅமத் என்ன? குர்ஆன் என்ற அற்புதம். சரிங்களா? அடுத்து وقال ليث عن رجل عن الحسن بن علي رضي الله عنهما, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு சொர்க்கத்தின் வாலிபர்களுடைய தலைவர், அவர்கள் மூலமாக ஒரு கருத்து அறிவிக்கப்படுகிறது. அசர் பாருங்க எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க, சுப்ஹானல்லாஹ். மிகப்பெரிய ஆலிம் யாரு? ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு. வ அம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ் قال ما عملت من خير فحدث இخوانك, நீங்க ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்தால் அதை பற்றி உங்களது சகோதரர்களிடத்திலே, முஸ்லிமான சகோதரர்களிடத்திலே நீங்கள் பேசுங்கள். அல்ஹம்துலில்லாஹ், இன்றைக்கு காலையில நான் மஸ்ஜிதுக்கு போன தொழுகிறதுக்கு, அல்ஹம்துலில்லாஹ் தொழுத 4 பேரை பார்த்தேன், சில நல்ல விஷயங்களை பேசணும், அல்ஹம்துலில்லாஹ். அதே போல அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு காலையில உட்கார்ந்து பொறுமையா கொஞ்சம் எந்த தொந்தரவும் இல்லாம இன்னைக்கு கொஞ்சம் நிறைய குர்ஆன் ஓத முடிஞ்சிச்சு, அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு நாங்க போய் ஒரு 4 பேரை சந்திச்சு அவங்களுக்கு உதவி செய்ய முடிந்தது. இப்படியாக நீங்கள் செய்த நல்ல காரியங்களை உங்களது சகோதரர்களிடத்திலே நீங்கள் பேசுங்கள். புரியுதா? நான் ஏற்கனவே சொன்னதை நீங்க மனசுல வைத்துக் கொள்ள வேண்டும். அது என்ன? பெருமையின் அடிப்படையில் அல்ல, முகஸ்துதியின் அடிப்படையில் அல்ல, தற்புகழ்ச்சியின் அடிப்படையில் அல்ல. எப்படி? அல்லாஹ் கொடுத்த அந்த தௌஃபீக்கை அவர்களுக்கு எடுத்து சொல்லும் விதமாகவும், அவர்களையும் இத்தகைய நன்மையில் ஆர்வமூட்டும் விதமாகவும். புரியுதா? வகால முஹம்மது இப்னு இஸ்ஹாக், ஏற்கனவே இந்த இமாமை பற்றி நாம் சொல்லி இருக்கிறோம். பெரிய முஹத்திஸ், வரலாற்று ஆசிரியர், பெரிய மார்க்க சட்ட வல்லுனர். அவங்க சொல்றாங்க, மா ஜாஅக்கல்லாஹு மின் நிஅமத்தின் வ கராமத்தின் மின நுபுவத்தி ஃபஹத்திஸ் பிஹா வذ்குர்ஹா, அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு என்னென்ன நிஅமத்துகள், கண்ணியங்கள் வந்ததோ நபித்துவத்தின் மூலமாக, அவற்றையெல்லாம் மக்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். அதை நீங்கள் மக்களுக்கு மத்தியிலே நினைவு கூறுங்கள். வதுஉ இலைஹா, அதன் பக்கம் மக்களை நீங்கள் அழையுங்கள். புரியுதா?
قال فجعل رسول الله صلى الله عليه وسلم அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்திற்கு பிறகு என்ன செய்வார்கள் என்றால் யذ்குரு மா அன்அம அல்லாஹு பிஹி அலைஹி மினன் நுபுவத்தி சிர்ரன் இலா மன் யத்மஇன்னு இலைஹி மின் அஹ்லிஹி தன்னுடைய குடும்பத்தில் நல்லவர்கள் தன் மீது அதாவது தன்னை எதிர்க்காதவர்கள் என்று யார் மீது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்திப்படுகிறார்களோ அவர்களிடத்தில் ரகசியமா போய் அல்லாஹ் தனக்கு செய்த நிஅமத்துகளை பற்றி அவர்களுக்கு எடுத்து சொல்வார்கள். அல்லாஹ் என்ன நபியாக்கி இருக்கிறான், எனக்கு குர்ஆன் இறங்குகிறது. இப்படியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சென்று சொல்வார்கள். வஃதுரிபத்தி அலைஹி ஸலாத்து ஃபஸல்லா பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தொழுகை கடமையாக்கப்பட்டது, அவர்கள் தொழுதார்கள். இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன சொல்கிறார்கள் என்று பார்ப்போம், கவனிங்க. எப்போதும் போல ஒரு சில நீண்ட விளக்கங்களை இமாம் குர்துபி சொல்றாங்க. குர்துபி சொல்றதை பார்ப்போம். கௌலுஹு தஆலா வ அம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹத்தீஸ் ஐ உன்ஷுர் மா அன்அம அல்லாஹு அலைக பிஷ்குரி வஸ்ஸனா நீங்கள் பரப்புங்கள். உன்ஷுர் பரப்புங்கள் அல்லாஹ் உங்களுக்கு செய்த நிஅமத்துகளை. எப்படி பரப்ப வேண்டும்? அதற்கு நன்றி கூறி அதை புகழ்ந்து வத்தஹத்துஸி பிநிஅமில்லாஹ் அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை எடுத்து பேசி நீங்கள் சரி பிஷ்குரி வஸ்ஸனா நன்றி செலுத்தி அந்த நிஅமத்துகளை புகழ்ந்து அதற்காக அல்லாஹ்வை புகழ்ந்து அந்த நிஅமத்துகளை பற்றி மக்களுக்கு மத்தியிலே நீங்கள் எடுத்து சொல்லுங்கள், பரப்புங்கள். அடுத்து சொல்கிறார்கள் வத்தஹத்துஸு பிநிஅமில்லாஹி வல் இஅ்திராஃபு பிஹா ஷுக்ருன் அல்லாஹ் செய்த நிஅமத்தை பற்றி பேசுவதும் அந்த நிஅமத்தை தான் ஏற்றுக்கொண்ட விதமாக மக்களுக்கு எடுத்து சொல்வதும் அந்த நிஅமத்திற்கு நன்றி செலுத்தியதாகும். அடுத்து பாருங்க. அடுத்து இமாம் முஜாஹித் ரஹிமஹுல்லா சொல்வதாக இவர்களும் பதிவு செய்கிறார்கள். இந்த இடத்துல நிஅமத் என்பது கால பில் குர்ஆன் அல்லாஹ் செய்த குர்ஆன் என்ற அருட்கொடை. வன்ஹு கால பின் நுபுவா மேலும் ஒரு அறிவிப்புல நபித்துவம் என்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஐ பல்லிக் மா உர்சில்த பிஹி நபியே நீங்கள் எதை கொண்டு ரசூலாக ஆக்கப்பட்டீர்களோ அனுப்பப்பட்டீர்களோ அதை நீங்கள் பிற மக்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். வல் ஹிதாபு லின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல் ஹுக்மு ஆமுன் லஹு வ லிகைரிஹி. இப்போ இந்த வசனங்கள்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து பேசப்பட்டாலும் நீங்கள் விரட்டாதீர்கள், நீங்கள் அதட்டாதீர்கள், நீங்கள் நிஅமத்தை எடுத்து சொல்லுங்கள் என்பதாக நபியை பார்த்து பேசப்பட்டாலும் ஆனா சட்டம் இந்த செய்தி எல்லாருக்கும் பொதுவானது. கவனிங்க. வல் ஹிதாபு லின் நபி பேசப்பட்ட பேச்சுடைய முன்னிலை யார் இருக்கிறார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனா வல் ஹுக்மு ஆமுன் லஹு வ லிகைரிஹி சட்டம் அவர்களுக்கும் உரியது மற்றவர்களுக்கும் உரியது. வஅனில் ஹஸன் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹுமா இதே அந்த ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய அறிவிப்பை இன்னொரு வாக்கியத்தை கொண்டு இமாம் குர்துபி பதிவு செய்றாங்க. அதில் வருகிறது கால இதா அஸப்த கைரன் உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது கிடைத்தால் அவ் அமில்த கைரன் நீங்கள் ஒரு நல்ல காரியத்தை செய்தால் ஃபஹத்திஸ் பிஹி ஸிகத மின் இஹ்வானிக உங்களுடைய சகோதரர்களில் நம்பத்தகுந்த நல்லவர்களிடத்திலே நீங்கள் அதை சொல்லுங்கள். பொறாமைக்காரர்கள்ட்ட சொல்லக்கூடாது, வஞ்சகம் செய்யறவங்கள்ட்ட சொல்லக்கூடாது, சூழ்ச்சிக்காரர்கள்ட்ட சொல்லக்கூடாது, சதிகாரர்கள்ட்ட சொல்லக்கூடாது. மற்றபடி யார் நமக்காக துஆ செய்வாங்க மேலும் நமக்கு நன்மையின் பக்கம் ஆர்வம் ஊட்டுவார்களோ அவர்களுக்கு சொல்லலாம். இப்ப நீங்க போய் ஒருத்தட்ட சொல்றீங்க இந்த மாதிரி ஒரு மஸ்ஜிதுடைய தேவன் கேட்டு வந்தாங்க, அல்ஹம்துலில்லாஹ் என்னிடத்துல ஒரு 10,000 ரூபாய் இருந்துச்சு, நான் அப்படியே எடுத்து கொடுத்துட்டேன், அல்ஹம்துலில்லாஹ் துஆ செய்யுங்க அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு நல்லவனா இருந்தா என்ன சொல்லுவான்? அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் உனக்கு பாக்கியம் செஞ்சான், அல்ஹம்துலில்லாஹ் மேலும் உனக்கு அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும், நீ கொடுத்த 10,000 10 மடங்காக ஆக்கி அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்யட்டும் அப்படின்னு சொல்லுவான். இதே கெட்டவனா இருந்தா ஒழுக்கம் அதாவது மார்க்கத்தை தெரியாத முட்டாளா இருந்தா அட ஏண்டா பிச்சைக்கார பையில 10,000 ரூபாய் தூக்கி கொடுத்த இப்படிதான்டா கேட்டு கேட்டு வருவாங்க, நீ ஒரு 100-200 ரூபாய் கொடுத்து அனுப்பியிருக்க வேண்டியது தானே, உனக்கு வேற வேலை இல்லை அப்படிமா. புரியுதா? அப்ப நம்ம யார்கிட்ட நல்லதை சொல்றோம் என்பதை நிதானித்து நாம் சொல்ல வேண்டும். யாரு நமக்கு துஆ செய்வாங்களோ, யாரு நமக்கு ஆர்வம் ஊட்டுவாங்களோ, ஊக்குவிப்பாங்களோ அவர்களிடத்துல சொல்லணும். அதான் ஸிகத மின் இஹ்வானிக. யாரு நம்மை பின்தங்க வைக்கிறார்களோ, யாரு நம்மை சாடுகிறார்களோ, நம்முடைய நல்ல செயலில் குற்றம் கண்டுபிடிக்கிறார்களோ அல்லது நம்முடைய நல்ல செயலை கொண்டு நம்மை குறை சொல்வார்களோ அப்படிப்பட்டவர்களில் நாம் அப்படிப்பட்டவர்களிடத்தில் நாம் செய்த நல்லதை சொல்லக்கூடாது. وعن عمرو بن ميمون قال إذا لقي الرجل من إخوانه من يثق به يقول له رزق الله من الصلاة البارحة وكذا وكذا
அதாவது தாபியின்களை பற்றி அறிவிக்கப்படுகிறது. தாபியின்கள் தங்களுக்குள்ளார ஒருத்தர் மற்றவங்களை சந்தித்தால் அவங்க மேல யார் மேல திருப்தி படுறாங்களோ அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கையான ஆளை சந்தித்தால் அல்ஹம்துலில்லாஹ் நேற்று இரவு நான் இப்படி தொழுதேன், அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எனக்கு பாக்கியம் செஞ்சா, அதே போல இன்னென்ன அமலை எனக்கு செய்யறதுக்கு அல்லாஹ் எனக்கு தௌஃபீக் கொடுத்தான் என்பதாக தங்களுக்குள் பேசிக் கொள்வார்கள். புரியுதா? வகான அபூ ஃபிராஸ் அப்துல்லாஹ் இப்னு காலிப் இதா அஸ்பஹ قال لقد رزقني الله البارحة كذا قرأت كذا وصليت كذا وذكرت الله كذا وفعلت كذا فقلنا له يا أبا فراس إن مثلك لا يقول هذا قال يقول الله تعالى وأما بنعمة ربك فحدث وتقولون أنتم لا تحدث بنعمة الله. பாருங்க, அபூ ஃபிராஸ் அப்துல்லாஹ் இப்னு காலிப் என்று ஒரு அறிஞர். அவங்க காலையில மக்களை சந்திக்கும் போது அல்ஹம்துலில்லாஹ் நேற்று இரவு நான் இவ்வளவு குர்ஆன் ஓதுனேன், இவ்வளவு தொழுதேன், இவ்வளவு நேரம் அல்லாஹ்வை திக்ர் செய்தேன், இன்னென்ன நல்ல காரியங்களை செய்தேன் என்று சொல்வார்கள். செய்தாங்க, சொல்றாங்க. நம்ம சொல்ல முடியுமா? நம்மள்ட்ட இருக்கா? முதல்ல என்ன வெட்டியா நேரத்தை கழிக்கிறத தவிர ஒண்ணுமே நம்ம இடத்துல மிச்சம் இருக்கிறதுல. பொதுவா இப்படித்தான் போய்கிட்டு இருக்குது. அல்லாஹ் தான் நம்மளை மன்னித்து நாம திருந்துறதுக்கு அல்லாஹ் தான் அருள் புரியணும். அப்ப இந்த மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அப்ப அவங்களுடைய மாணவர்கள் சொல்லுவாங்க, என்ன அபூ ஃபிராஸ் நீங்க எவ்வளவு பெரிய ஆலிமு, இப்படி நீங்க செய்த அமல மக்கள்கிட்ட சொல்லலாமா அப்படின்னு அவர்கிட்ட சொல்லுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, மக்களே அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ் செய்த நியமத்தை மக்கள்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? அல்லாஹ்வுடைய நியமத்தை மறைக்க சொல்றீங்க. அப்ப அவங்க எதை நியமத்துன்னு புரிந்தார்கள் அதான் இங்க நம்ம கவனிக்கணும். அப்ப நம்ம மக்கள்கிட்ட துன்யாவை பற்றி பேசுறோம், ஆனா எதை பத்தி பேசுறது இல்ல? தீனை பற்றி பேசுவதில்லை. நம்ம இடத்துல இருக்கக்கூடிய துன்யாவை பற்றி, நான் ஐபோன் செல் வாங்கினேன், நான் வீடு கட்டினேன், நான் அங்க சொத்து வாங்கினேன், நான் அங்க பங்களா வாங்கினேன், நான் புது கார் வாங்கினேன், நான் புது சட்டை வாங்கினேன், நான் அது வாங்கினேன் இது வாங்கினேன்னு சொல்லி இப்படியெல்லாம் நம்ம புலம்புறோம். மக்கள்கிட்ட துன்யாவை பற்றி வெறுப்பேற்றுறோம். ஆனா அதே நேரத்தில் அல்லாஹ் செஞ்ச நியமத்தை பத்தி சொல்றோமா? சொல்றது கிடையாது. பெரும்பாலும் தன்னுடைய துன்யாவை பற்றி மக்கள்கிட்ட பேசுறாங்களே, அதனுடைய நோக்கம் என்னவா இருக்கும்? மற்றவங்கள மட்டம் தட்டுறதா இருக்கும், தன்னை பற்றி பெருமை அடிக்கிறதா இருக்கணும். உண்மையிலேயே அல்லாஹ் கொடுத்த நியமத்தை சந்தோஷமான முறையில சொல்லி அல்ஹம்துலில்லாஹ்வும் சேர்த்து சொல்லி, அதே போல தனக்கு முன்னாடி இருக்கிற ஒரு கஷ்டப்படக்கூடியவரா இருந்தா அவருக்கும் உதவி செய்தா அல்ஹம்துலில்லாஹ், அது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியதாக இருக்கும். அப்படி இல்லாம வெறும் தான் புகழ் பாடுறதுக்காக வேண்டி இருக்குமேயானால் அது வெறுக்கப்பட்ட செயல். சரியா? அப்ப இதே போல அந்த கருத்து அய்யூப் சக்சியானி என்று ஒரு பெரிய அறிஞர் இருந்தாங்க. அதே போல அபூ ரஜா அல் உத்தாரிதி ரஹிமஹுல்லாஹ், இவங்களுடைய பேரெல்லாம் நீங்க விக்கிபீடியால போட்டு போய் பாருங்க. எல்லாருக்கும் நம்ம சொல்றதுக்கு வரலாறுலாம் சொல்றதுக்கு இப்ப நேரம் இல்லை. சரியா? அவங்க எல்லாம் எவ்வளவு பெரிய மார்க் அறிஞர் என்பது அந்த சுருக்கமான வரலாறு உங்களுக்கு அங்க கிடைக்கும். வகால பக்ர் இப்னு அப்துல்லாஹ் அல் முஸனி ரஹிமஹுல்லாஹ் قال النبي صلى الله عليه وسلم من اعطي خيرا فلم يرى عليه سمي بغيض الله معاديا لنعم الله. ஒரு ஹதீஸ்ல வருது, அல்லாஹ் தஆலா யாருக்கு நியமத்தை கொடுத்தானோ ஆனா அந்த நியமத்தை அவன் வெளிப்படுத்தவில்லை, அல்லாஹ் தஆலா தான் கொடுத்த அந்த நியமத்தை அந்த அடியானின் மீது பார்க்கவில்லை என்றால் இவன் அல்லாஹ்வுடைய கோபத்திற்குரியவன், அல்லாஹ்வுடைய நியமத்தை எதிர்ப்பவன், பகைப்பவன், விரும்பாதவன் என்பதாக அல்லாஹ்விடத்திலே இவன் அடையாளம் இடப்பட்டு விடுவான். சரியா? நம்ம பார்க்கிறோம் சில மார்க்க அறிஞர்களுடைய, முற்காலத்தினுடைய மார்க்க அறிஞர்களுடைய செயல்கள். ஒருத்தர் வர்றாரு, ட்ரெஸ் அவருடைய ஆடை ரொம்ப பழைய பீந்து போன ரொம்ப ஒரு பரிதாபமான நிலையில உள்ள ஆடையா இருக்கு. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரை அழைச்சிட்டு போய் தனிமையில அவருக்கு காசு கொடுத்து ஒரு நல்ல உடை வாங்கி நீங்க அணிந்து கொள்ளுங்க அப்படின்னு அவருக்கு உதவி செய்யறாரு. அப்ப அந்த மனிதர் சொல்றாரு, என்கிட்ட காசு பணம்லாம் நிறைய இருக்குது, நான் வசதியானவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவங்களுக்கு கோபம் வந்துருச்சு. அல்லாஹ் உனக்கு இவ்வளவு நியமத்து செய்திருக்கிறான் என்றால் அல்லாஹு தஆலா தான் செய்த நியமத்தை தன்னுடைய அடியானின் மீது பார்க்க விரும்புறான். ஒரு நல்ல சட்டை போடு, இப்படியே ஒரு யாசகம் கேட்பவரை போல ஒரு ஃபக்கீரை போல ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நிக்கிற என்பதாக அந்த மனிதருக்கு அறிவுரை கூறி அனுப்பி வைத்தார்கள். அதனால அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த நியமத்துக்கு நம்ம ஜக்காத்தின் மூலமா சதகாவின் மூலமா நன்றி செலுத்தி, அதே போல நாமும் ஹலாலான முறையில அது வீண் விரயமும் இல்லாம பகட்டு ஆடம்பரமும் இல்லாம அந்த நியமத்தை அனுபவிக்கிறது இருக்குது. இது அல்லாஹ்வுக்கு பிரியமான ஒரு செயல். சரியா? யா அர்ஹமர் ராஹிமின். சில பேர் இருக்கிறாங்க, அதாவது எப்படின்னு சொன்னா பணக்காரர்கள் பலவிதம் இருக்கிறாங்க.
அதுல ஒரு விதம் என்னன்னு சொன்னா, எப்போதுமே தன்னை வந்து ஒரு பிச்சைக்கார ஃபக்கீர் மாதிரியே காட்டிப்பாங்க. கேட்டா என்னன்னா, ஏன்னா தான் பணக்காரர்கள், ஒரு நல்ல சட்டை போட்டோம், நல்ல ஒரு காலனி அணிஞ்சோம், நல்ல ஒரு வாகனத்தில் போனா நம்மளை பணக்காரன் நினைச்சு 4 பேர் கடன் கேட்டுவானோ, 4 உறவினர்கள் அது தேவையை கேட்டுவாங்களோ அப்படிங்கிறதுக்காக வேண்டிய வெளியில ஃபக்கீர் வேஷம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. புரியுதா? இந்த மாதிரி இருக்கிறது தப்பு. ரொம்ப சிந்திக்கணும். சரியா? பல பேர் செல்வந்தர்கள் மஸ்ஜிதுக்கு வருவாங்க. வந்துட்டு இந்த குதிரை இருக்கு பாருங்க, குதிரைக்கு கடிவாளம் ஒன்று போட்டிருப்பாங்க, இன்னொன்று கண்ணை மறைக்கிறதுக்கு ஒரு மறைப்பு ஒன்று போட்டிருப்பாங்க, கண் மறைப்பு ஒன்று போட்டிருப்பாங்க. அப்படியே வீட்டிலிருந்து கிளம்புவார், யாரையும் பார்க்க மாட்டார். நீங்க நினைத்துக் கொள்வீர்கள், மக்கள் நினைத்துக் கொள்வார்கள், இவர் அப்படியே இறை தியானத்தில் ரொம்ப அப்படியே பார்வையை கீழே தாழ்த்திக்கிட்டு போறவர்னு. அது கிடையாது. நான் சொல்றேன் உங்களுக்கு. அப்படியே வருவார், அப்படியே முன்சஃப்ல உட்காருவார், பக்கத்தில் யார் உட்காந்துருக்கான்னு கண்டுக்க மாட்டாரு, முன்சஃப்ல யார் உட்காந்துருக்கா தனக்கு அது அப்படியே வருவார். அழகா சஃப்ல உட்காந்து அப்படியே தொழுதுட்டு அப்படியே கமுக்கமா குனிந்தே எந்திரிச்சு வீட்டுக்குள்ளார போயிடுவார். எதுக்கு தெரியுமா? பக்கத்தில் எதிர்த்தாப்புல வழியில யாரையாவது பார்த்து சலாம் சொல்லி இவர் சிரிச்சிட்டா யாராவது அவர்கிட்ட முன் தன்னுடைய தேவையை சொல்லிடுவாங்களோங்கிற பயம். புரியுதா? அதுக்கு இவங்க செய்யற நாடகம் என்னன்னு சொன்னா, அப்படியே குனிஞ்சுக்கிட்டே வர்றது, குனிஞ்சுக்கிட்டே போயிடுறது. அட அறிவாளி, நீ இதை தனிமையில செய். உன்னுடைய தலை குனிஞ்சு சிந்திக்கிறத தனிமையில செய். நீ வீட்டை விட்டு வெளியே வந்தா 4 பேரை பாரு, முகமலர சிரி, சலாம் சொல்லு, யாரை பார்க்கிறியோ அவங்கள விசாரி. அது சுன்னத்து, அது இபாதத்து. நீ தொழுகிறது ஒரு இபாதத்து மாதிரி. நீ மஸ்ஜிதிலிருந்து புறப்பட்டு வீடு போற வரைக்கும், வீட்டிலிருந்து புறப்பட்ட மஸ்ஜிதுக்கு வர்ற வரைக்கும் நீ சலாம் சொல்லியவனாக வருவதும், முஸ்லிம்களை பார்த்தால் புன்முறுவல் பூத்தவனாக சிரித்த முகத்தோடு வருவதும் இது ஒரு இபாதத்து. புரியுதா? ஆனா செய்ய மாட்டாங்க. ஏன்? யாராவது நம்ம பார்த்து சிரிச்சு நம்மள்கிட்ட தேவையை கேட்டுருவாங்களோ, கஷ்டத்தை சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற அந்த பயம், நப்சு, கர்மித்தனம், கஞ்சத்தனம், பகீல்தனம். அதனால யாருக்கும் மஸ்ஜிதுல சலாம் சொல்ல மாட்டாங்க, யாரையும் மஸ்ஜிதுல பார்க்க மாட்டாங்க. உங்க புருஷன்மார்கள்ட்ட, உங்க பெற்றோர்கள்ட்ட, உங்க சகோதரர்கள்ட்ட நீங்க சொல்லி அனுப்புங்க. பள்ளிக்கு போகும்போது, அட கருமி பையில, கஞ்ச பையில, பிசுனரி பையில மூஞ்ச உருன்னு வச்சுக்கிட்டு போவாதரா, சிரிச்ச முகத்தோட போடா, 4 பேரை பார்த்தா சலாம் சொல்லு, 4 மிஸ்கீனை பார்த்தா சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வா, இல்லைன்னா சாப்பாடை வாங்கி கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்துட்டு வா, 4 ஏழைக்கு தர்மம் செஞ்சுட்டு வா, போய் முசீபத்தை தூக்கிட்டு வராத, அல்லாஹ்வுடைய அதாபை வீட்டுக்கு தூக்கிட்டு வராதுன்னு சொல்லி உபதேசம் பண்ணி அனுப்புங்க. இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயம் அவ்வளவு ஒரு கேவலமான நிலைமைக்கு போயிருக்குது. ஏன்னா நான் மக்கள்கிட்ட பட்ட வேதனையை நான் உங்கள்கிட்ட சொல்லி காட்டுறேன். புரியுதா? அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். சில ஊர்களில் அப்படியே தமிழ்ல சில உதாரணம் இருக்கு, சொல்லக்கூடாது. அந்த மாதிரி ஒரு வெறுத்த முகத்தோடு, இறுகிய உள்ளத்தோடு, இறுக்கமான முகத்தோடு பள்ளிக்கு வருவாங்க. தொழுதுட்டு அப்படியே போய்கிட்டே இருப்பாங்க. ஏழைகள் நிற்பாங்க, முஸ்லிம்கள் இருப்பாங்க, வறியவர்கள் இருப்பாங்க, ஆலிம்கள் இருப்பாங்க, பரதேசிகள் இருப்பாங்க. யாரையும் பார்க்க மாட்டாரு, சலாமும் சொல்ல மாட்டார். நீ ஜமாத்துக்கு என்ன பிரயோஜனம்? நீ ஜமாத்துல தொழுது என்ன பிரயோஜனம்? ஒண்ணுமே கிடையாது. அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். புரியுதா? ஜமாத்து தொழுகையை அல்லாஹ் கடமையாக்கியதனுடைய ஹிக்மத்தில் ஒரு ஹிக்மத்து என்ன? பக்கத்தில் உள்ள முஸ்லிம்களை அறிமுகமாகிறது, அவங்களுடைய சுகநலங்களை விசாரிக்கிறது, அவங்களுக்கு உதவி செய்யறது, அவங்களுடைய கஷ்டங்களை தீர்க்கிறது, அங்க நடக்கக்கூடிய ஜனாதா தொழுகையில கலந்துக்கிறது, அங்க வரக்கூடிய வறியவர்களுக்கு ஜக்காத்து சதக்கா கொடுக்கிறது. அது ஜமாத்து தொழுகையினுடைய ஹிக்மத்துகள் ஒரு ஹிக்மத்து. அதெல்லாம் நீ நிறைவேற்றாம வெறும் ரோபோ மாதிரி அப்படியே தக்பீர் கட்டிட்டு தொழுதுட்டு கண்ணை மூடிக்கிட்டே திரும்பி போனீங்கன்னா, அப்ப நீ எந்த அல்லாஹ்வை வணங்குன? எந்த அல்லாஹ் ஏழைக்குரிய ஹக்க செல்வந்தர்களின் மீது ஆக்கி இருக்கிறானோ அந்த அல்லாஹ்வை நீ வணங்கல. புரியுதா? விஷயத்துக்கு வாங்க. யா ரப் யா அர்ஹமர் ராஹிமீன் என்ன படிச்சுக்கிட்டு இருந்தோம்? இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்த அதே ஹதீஸை இமாம் குர்துபியும் பதிவு செய்யறாங்க. அடுத்து இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மேலும் ஒரு சம்பவத்தை இங்க பதிவு செய்யறாங்க. அதுல நம்ம இப்ப இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவங்க சம்பந்தமா சொன்னோமா இல்லையா? இதுல ஒரு ஹதீஸாவே பதிவு செய்யறாங்க. என்ன قال, அதாவது வரவ நசாயி அன் மாலிக் இப்னு நضலா அல் ஜுஷமி قال كنت عند رسول الله صلى الله عليه وسلم جالسا
மாலிக் இப்னு நவ்லா அல் ஜுஷமி என்ற தோழர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறார். நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகிலே அமர்ந்திருந்தேன். ஃபரஆனி ரஸ்ஸசியாபி, என்னுடைய ஆடைகள் எல்லாம் பழைய ஆடையாக, பீந்து போன ஆடையாக இருப்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள். ஃபகால அலக மாலுன், உங்களிடத்திலே செல்வம் இருக்கிறதா என்று கேட்டார்கள். குல்து நஅம் யா ரசூலல்லாஹ் மின் குல்லில் மால், என்னிடத்திலே எல்லா வகையான செல்வமும் இருக்கிறது என்று அவர் சொல்கிறார். மாலிக் இப்னு நவ்லா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கால இதா ஆதாகல்லாஹு மாலன், அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தை கொடுத்தால் ஃபல்யர அஸரஹு அலைக, அல்லாஹ் தஆலா அந்த செல்வத்தினுடைய அடையாளத்தை உங்கள் மீது பார்க்கட்டும். அந்த மாதிரி நீங்க நல்லபடியா இருங்க. ஏன் இப்படி ஒரு ஏழையை இல்லாதவரை போன்று நீங்கள் தோற்றமளிக்கிறீர்கள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழிகாட்டினார்கள். அடுத்து பாருங்க, அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்படுகிறது, அர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னஹு قال இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால வ யுஹிப்பு அன் யரா அஸர நிஅமதிஹி அலா அப்திஹி, அல்லாஹ் தஆலா மிக அழகானவன், அழகை விரும்புகிறான், தன்னுடைய நிஅமத்துடைய அடையாளத்தை தன்னுடைய அடியார்கள் மீது பார்க்க அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தை கொடுத்திருந்தா ஒரு செல்வந்தரை போல ஒரு நடுநிலையான ஒரு நல்ல நிலையிலே நீங்கள் ஆடை அணிய வேண்டும், உங்களுடைய பொருட்கள் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா விரும்புகிறான். அப்படி இருக்கும் பொழுதுதான் 4 பேர் வெளியில போகும்போது பார்த்தாங்கன்னா, சரி இவரிடத்துல செல்வம் இருக்கு, இவர் நல்ல ஒரு வசதியான மனிதர், இவரிடத்துல நம்முடைய தேவையை சொல்வோம் என்பதாக நெருங்கி வருவாங்க. ஒரு ஃபக்கீர் உன்னை பார்த்தா நீனும் ஒரு ஃபக்கீர்னு நினைச்சா அவன் கடைசியில் உனக்கு தர்மம் போட்டு போற மாதிரி வைக்க கூடாது. அதே போல பெண்களுக்கு உங்களுக்கு சொல்றேன், இப்ப நீங்க ஒரு திருமணங்களுக்கு போறீங்க, ஒரு விசேஷங்களுக்கு போறீங்க, அல்லது ஒரு பொதுவான இடங்களுக்கு போறீங்க. இப்ப இந்த பெண்களிடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன? தங்களை மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வரக்கூடிய அந்த தங்களை போல பணக்காரங்கள்ட்ட மட்டும் பேசுவாங்க, அந்த ட்ரெஸ்ஸை பார்த்து பேசுவாங்க, அவங்களுடைய நகையை பார்த்து பேசுவாங்க, தங்களை மாதிரி அந்த மாதிரி நிறத்தை வச்சோ ஏதோ அந்த ஸ்டேட்டஸை வச்சு பழகுவாங்க. கொஞ்சம் சாதாரணமானவங்களை பார்த்தா சலாம் கூட சொல்ல மாட்டாங்க, அல்லது அவங்க சலாம் சொன்னா கூட வலுக்கட்டாயத்துக்கு பதில் சொல்லுவாங்களே தவிர முகத்தை முழுமையா திருப்பி அவங்களுடைய முகத்தை பார்த்து சிரித்த நிலையில வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. எப்படி அலைக்கும் ஸலாம் அப்படின்னு இந்த பக்கம் திரும்பிக்கிட்டு. அப்ப எந்த அளவுக்கு மக்கள் தன்னிடத்திலே யாரும் கேட்டு விடுவார்களோ என்று பயப்படுகிறார்கள் என்றால், அதனால சலாம் சொல்லும் போது கூட முகம் மலர்வது கிடையாது. புரியுதா? அதனாலதான் நம்ம நேற்று அழகா அல்லாஹ்வுடைய வசனத்தை படித்தோம், அம்மஸ்ஸாயில ஃபலா தன்ஹர், கேட்கிறவங்களுக்கு கொடுங்கன்னு அல்லாஹ் சொல்லல, முடிந்தா கொடுங்க. முதல்ல கடுகடுப்பா இருக்காதீங்க, முரட்டு வார்த்தை பேசாதீங்க, மிரட்டாதீங்க, அதட்டாதீங்க. நீங்க முதல்ல அந்த உள்ளத்துக்கு வாங்கன்னு அல்லாஹ் சொல்றான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய அந்த தத்துவத்தை பாருங்க. யா ரப் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். சரி, அப்ப இதற்கு பிறகு இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த இங்க இருந்து இங்க பாருங்க ஃபஸ்லுன் இருக்குல்ல, இது வரைக்கும் நம்ம இப்னு கசீர்ல இந்த சூராவுடைய ஆரம்பத்தில் பேசினோம் பாருங்க. இந்த சூராவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிக்கும் போது தக்பீர் ஓதுவாங்கன்னு சொல்லிட்டு அதை தான் இங்க பதிவு செய்றாங்க. அப்ப இது வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் போதும். அல்லாஹ்வுடைய கிருபையில அல்லாஹ் தஆலா இந்த சூரத்துல் லுஹாவை பூர்த்தி செய்வதற்கு அருள் புரிந்தான். ஜஸாக்குமுல்லாஹு கைரன். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய திங்கட்கிழமையில இந்த சூரா லுஹாவிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினைகள் பாடங்களை பார்ப்பதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரா. ஏதாவது கேள்விகள், முக்கியமான கேள்வி இருந்தால் ஒரு 10 நிமிஷம் கேளுங்க இன்ஷா அல்லாஹ். முடிஞ்சா ஏதாவது ஒரு ஆயத்து 2 ஆயத்து அல்லது ஒரு சின்ன சூறா ஓதிட்டு ருக்குவுக்கு போங்க. அப்படி இல்லைன்னா எந்திரிச்சு கொஞ்ச நேரம் நின்றுட்டு நீங்க ருக்குவுக்கு போகலாம். முடிந்த அளவு உறவுகளுடைய குறைகள் மற்ற விஷயங்களை நம்ம தவிர்த்து கொள்ளணும். அவங்க அதை பற்றி பேசுகிறத அது எவ்வளவு குறைப்போமோ அந்த அளவுக்கு நல்லது. சரிங்களா? யாரிடத்துல சொன்னால் நம்முடைய பாதிப்பு நமக்கு நீங்குமோ, சரிங்களா, அதாவது அந்த மாதிரி இருந்தால் நம்ம சொல்லலாம். அப்படி இல்லாமல் தேவையில்லாமல் அந்த விஷயங்களை பேசுறதுனால பிரயோஜனம் இல்லைன்னு சொன்னால் நம்ம பேசாமல் இருக்கிறது தான் நல்லது. அல்லாஹ்விடத்துல துவா செஞ்சுட்டு அல்லாஹ்விடத்துல பொறுப்பு சாட்டிட்டு நம்ம விட்டுறணும். 1 to 1 ஓதி கொடுக்கக்கூடாது. ஒரு பெரிய இடமா இருந்துச்சு, தூரமாக இருக்கிறாங்க, நீங்கள் ஒரு லெக்சரராக இருக்கிறீங்க அல்லது ஒரு பாடம் நடத்துறீங்க, அந்த பாடத்தில் பொதுவான ஒரு பாடத்தில் கலந்துக்கிறாங்கன்னா அது அனுமதிக்கப்பட்டது. தனியாக 1 to 1 செய்யக்கூடாது. ஆன்லைனில் நீங்கள் பொதுவாக எடுக்கிறீங்க, அதில் கலந்துக்கிறாங்கன்னா வேற விஷயம். தொழலாமா?
சிறந்தது குறைஞ்சது ஒரு 2 ரக்காத்தாவது தொழுதுட்டு அப்புறம் ஒரு ரக்காத் தொழுகிறது. உடல் முடியல அல்லது பயணத்தில் இருக்கிறீங்கன்னா வெறும் ஒரு ரக்காத்து தொழுகலாம். குனூத்து ஓதவும் செய்யலாம், ஓதாமல் இருக்கலாம். சிறந்தது வந்து குனூத்து ஓதுறது. சுபுடைய சுண்ணத்துக்கு முன்னாடி நம்ம அதை தொழுதணும். லுஹாவுடைய தொழுகை சூரியன் ஒரு ஈட்டி உயர்ந்ததுக்கு பிறகு, அதாவது நம்ம இந்தியா மாதிரி நாடுகளில் 7 மணி அந்த மாதிரி டயத்திலிருந்து நீங்கள் லொஹருடைய தொழுகைக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும், இப்போ உதாரணத்துக்கு லொஹருடைய தொழுகை வந்து நம்ம ஊரில் இப்போ 11:56க்கு வருது. 11:45 வரைக்கும் நீங்கள் தாராளமாக லுஹா தொழுகலாம். 2 ரக்காயத்திலிருந்து 8 ரக்காயத்து வரைக்கும். அது வந்து நஃபில் தொழுகை தான். தஹியத்துல் ஒழுவுக்காக வேண்டியுள்ள நஃபில் தொழுகை அல்லது வேறு எந்த தொழுகை தொழுதாலும் சரி, ஒழு செய்து விட்டு பேசாமல் வந்து தொழுகணும்னு இல்லாம அது, அதாவது ஒழு செய்து விட்டு அவர் வந்து பரிபூரணமாக ஒழு செய்துட்டு அந்த தொழுகையை தொழுகும் பொழுது உள்ளத்தில் பேசாமல், உள்ளத்தில் ஊசலாட்டங்கள் இல்லாமல் முழு இறை நினைவோட தொழுதா அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். இது யார் சொன்ன ஹதீஸுக்கு தப்பா அர்த்தம் வச்சா? அப்படி கிடையாது. நீங்க ஒழு செஞ்சுட்டு நீங்க வரும்பொழுது யார்கிட்ட வேணாலும் பேசலாம், தப்பு கிடையாது. தொழுகையில மனசுல பேசக்கூடாது. இஷ்ராக் தொழுகை நம்ம சுபுகுக்கு பிறகு நம்ம அதே இடத்துல உட்கார்ந்து இபாதத்து செய்து கொண்டிருந்தா, சூரியன் உதயத்திற்கு பிறகு கொஞ்ச நேரம் ஆன உடனே நம்ம 2 ரக்காயத்து தொழுகலாம். புரியுங்களா? 2 ரக்காயத்து மட்டும்தான், சரிங்களா? அதுதான் பொதுவாக இஷ்ராக் என்று சொல்லுவாங்க. மற்றபடி மகரிபுக்கு பிறகு 2 ரக்காயத்து சுன்னா. அதுக்கப்புறம் பொதுவாக நஃபிலா நீங்கள் தொழுகிறது தான் தொழுகலாம். ஆனால் அவ்வாபின் என்ற தொழுகை 6 ரக்காயத்து தொழுகிறாங்களா அவ்வாபின்னு நியத்து வச்சு, அது மிக பலவீனமான ஹதீஸு, அது கிடையாது. மாதிரி கிரியா நஃபில் இல்லை, பொதுவாக அல்லாவுக்காக தொழுகிறேன்னு தொழுக வேண்டியதுதான். அல்லாவுடைய நம்ம தொழுகிறது எல்லாமே இபாதத்து எல்லாமே அல்லாஹ்க்கு நன்றி தானமா. அல்லாவுடைய நேமத்துன்னு பார்த்தா உடல்ல இருக்கக்கூடிய அல்லாஹ் செஞ்ச அருட்கொடை, கோடான கோடி அருட்கொடை, ஒவ்வொரு செகண்டும் அல்லாவுடைய நேமத்துல தான் நம்ம இருக்கிறோம். அப்ப இந்த நேமத்துக்கு தான் நம்ம நன்றி செலுத்துவோம், அந்த நேமத்துக்கு நன்றி செலுத்த மாட்டோம்னு அர்த்தம். அப்ப அல்ஹம்துலில்லாஹ், நீங்க அல்லாவுக்கு ஒரு இபாதத்து செய்றீங்க என்றாலே அது அல்லாஹ்க்கு நீங்க நன்றி செலுத்துறது தான். அதனால தனியா நான் நன்றி செலுத்துறதுக்காக தொழுகிறேன் அப்படின்லாம் கிடையாது. நீங்க நஃபில் தொழுகிறதே அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துறது தான். எவ்வளவு முடியுதோ அந்த தடுக்கப்படாத மற்ற நேரங்கள்ல உபரியான தொழுகைகள் தொழுங்க. அதே போல குர்ஆன் ஓதுங்க, திக்ர் செய்யுங்க. நஃபில் தொழுகை எவ்வளவு வேணாலும் இரவுல பகல்ல நம்ம தொழுதுகிட்டே இருக்கலாம். 2 ரக்காயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் மஸ்ஜிதிற்கு வெள்ளிக்கிழமை வருவாரோ முன்கூட்டியே இமாம் மிம்பரில் ஏறுகிற வரை அவர் தொழுது கொண்டே இருப்பாரோ. அப்போ இதெல்லாம் வந்து நம்ம நஃபில் வந்து கணக்கு கிடையாது, இவ்வளவுதான் தொழுகணும், இதுக்கு மேலே தொழக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஃபர்லு அப்புறம் சுன்னத் இருக்கு, இதுதான் கணக்கிடப்பட்டது, அதை நம்ம அதிகப்படுத்தக்கூடாது. அது போக உபரியான தொழுகை என்பது எவ்வளவு வேணாலும் நம்ம தொழுகலாம். தௌபா தொழுகன்னு ஒன்று கிடையாதுமா. தௌபா தொழுகை, ஹாஜத்து தொழுகை, நன்றி தொழுகன்னு எதுவுமே கிடையாதுமா. தனியா அந்த பேர்ல ஒரு தொழுகை கிடையாது. நீங்க அல்லாவுக்காக, உதாரணத்துக்கு அல்லாவிடத்துல பாவ மன்னிப்பு கேட்கணும், அல்லாவிடத்துல தொழுது பாவ மன்னிப்பு கேட்கணும், தொழுகிறீங்க, அவ்வளவுதான். மற்றபடி அந்த தொழுகைக்கு சலாத்து தௌபாங்கிறது பேர் கிடையாது. நஃபில் தொழுகிறேன், தொழுதுட்டு ஒரு இபாதத்து செஞ்சுட்டு அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்கும்போது அது ஏற்றுக்கொள்ளப்படுது, அவ்வளவுதான் அது. மற்றபடி தௌபாக்காக வேண்டி ஒரு தொழுகன் கிடையாது. பாடத்துல ஃபுல்லா சொல்லிக்கிட்டே இருந்தானே, முஹம்மது பின் இஸ்ஹாக் போட்டு பாருங்க. அதே போல நிறைய பேர் இப்போ பாடத்துல ஃபுல்லா சொன்னேன், அவங்களுக்கு அந்த லிங்க் அனுப்புறேன், அதுல இருந்து நீங்க அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதானே. சுஃபியான் இப்னு உயைனா, சுஃபியான் சௌரி, அதே போல இன்றைக்கு பாடத்துல நிறைய இமாம்களுடைய பேர் சொன்னானே, அந்த ஆடியோ கேளுங்க. அல்லாஹ் அக்பர். என்ன இப்படி கேட்குறீங்க? 10 வயசுல கண்டிப்பா தொழுகணும், தொழுகலைன்னா அடிக்கணும். அவர் பாலிக் ஆயிட்டாரு, ஆனா இருந்து லொஹர் தொழுவ முடியலன்னா கிடையாது. அவர் வீட்டுக்கு வந்த உடனே முதல்ல லொஹர் தொழுவ சொல்லி அசர் தொழுவ வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நீங்க அவருக்கு மற்ற வேலைகளை செய்ய சொல்லணும். தொழுகிட்டு தான் ஆகணும். லொஹர் வந்து உங்களுக்கு இன்றைக்கு கால கணக்குப்படி 3:13 வரைக்கும் லொஹர் இருக்கு, லொஹருடைய டைம் இருக்கு. ஒரு ரக்காத்து தொழுகிறதுக்கு வக்துக்குள்ளார ஒரு ரக்காத்து ஆரம்பிச்சுட்டா கூட அந்த தொழுகை கதாவாகாது. ஃபஜ்ர் தொழுகையில குனூத் இல்லைம்மா. தொழுகையில ஃபர்லான தொழுகையில எதுலையுமே குனூத்து கிடையாது. குனூத்து நாசிலாவை தவிர, அதாவது முஸ்லீம்களுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படும் பொழுது அப்ப எல்லா முஸ்லீம்களும் குனூத்து ஓதுனாங்கன்னா அப்போ நம்ம தொழுகையில 5 வக்து தொழுகையிலையும் குனூத்து ஓதணும். மற்றபடி ஃபஜ்ருடைய தொழுகையிலே தனியா குனூத் என்பது கிடையாது. அல்லாஹும்ம ஹ்தினா ஃபீமன் ஹதீத் வஆஃபினா ஃபீமன் ஆஃபீத். அதுதான். உம்ரா இஹ்ராம் கட்டுறதுக்காக வேண்டியும் தனியா தொழுகை கிடையாது. அதே போல உம்ராக்கு போனதுக்கு பிறகும் தனியா தொழுகை கிடையாது. ஃபர்லான தொழுகை, சுன்னத்தான பொதுவான என்ன தொழுகை இருக்குதோ அந்த தொழுகை தான், சரிங்களா? தவாஃபு செய்தால் மட்டும் தஹியத்து தவாஃபு 2 ரக்காயத்து தொழுகணும், அவ்வளவுதான். மற்றபடி உம்ரா இஹ்ராம் கட்டுறதுக்காக வேண்டி, நியத்து வைக்கிறதுக்காக வேண்டி ஒழு செய்யணும், 2 ரக்காயத்து தொழுகணும், அதெல்லாம் அறவே இல்லைம்மா. கண்டிப்பா ஒழு செய்யணுமாடி. ஆழ்ந்து படுத்து தூங்கிட்டீங்கன்னா கண்டிப்பா ஒழு செஞ்சுட்டு தான் தொழுகணும்.
உட்கார்ந்த நிலையில அப்படியே நீங்க தொழுதுட்டீங்க, சரி உட்கார்ந்த நிலையில அப்படியே தூங்கிட்டீங்கன்னா நீங்க திரும்ப உது செய்ய தேவையில்லை. ஆமா, 5 மணிக்கு வந்தாலும் முதல்ல லொஹர் தொழுவ வச்சுட்டு தான் அப்புறம் அசர் தொழுவ வைக்கணும். சரிம்மா, இன்ஷா அல்லாஹ். பாரக்கல்லாஹு ஃபீக்கும், ஜஸாக்குமுல்லாஹு கைரன். اللهم إنا نسألك الجنة ونعوذ بك من النار يا مقلب القلوب ثبت قلوبنا على طاعتك. سبحانك اللهم بحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. والسلام عليكم ورحمة الله وبركاته.